அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றுமொரு எரிபொருள் விலை குறைப்பு வெளியான அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் சம்பத்தனின் புதவுடல். அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் வெளியான விசேட தகவல். கிராம உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று விசேட கலந்துரையாடல். காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. மகனின் ஈவிரக்கமற்ற தாக்குதலில் தந்தை உயிரிழப்பு. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கிருணிகாவினால் கடத்தப்பட்ட இளைஞர் வெளியிட்ட தகவல். சம்பத்தனின் இறுதி கிரியைகள் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல். கொழும்பு நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து, பலர் படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். சினோபெக் நிறுவனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளன. இதன்படி 355 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாகும். 420 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 41 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாவாகும். 377 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் ஜூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 22 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாகும். ஆட்டோ டீசல் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது. லீட்டர் 314 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. இதேபோல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய IOC நிறுவனமும் எரிபொருட்களின் விலைகளை திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது. மூத்த அரசியல்வாதியும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பத்தன் தனது 91வது வயதில் நேற்றிரவு காலமானார். உடல்நலக்குறைவினால் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு 11 மணியளவில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் புதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பிலுள்ள தனியார் மலர் சாலையொன்றில் வைக்கப்படவுள்ளது. அதன் பின்னர் அவரது பூதவுடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மேலும் அங்கிருந்து அன்னாரின் பூதவுடல் இறுதி கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 25,000 ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் 25,000 ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை, இலங்கை கட்டிடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவியாளர் சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் சேவை அரசியலமைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தீர்க்கமான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சாகல ரட்நாயக்கவுடன் இந்த கலந்துரையாடலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் தேசிய அமைப்பாளர் சுமித் கொடிகார குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு கிடைக்காவிடின் தொடர்ச்சியான படிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக சுமித் கொடிகார மேலும் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர் சேவை யாப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் படிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பணிப்புறக்கணிப்பின் போது கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் வழங்கல் மற்றும் இறப்பு பதிவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் மற்றும் சங்கத்தின் சேவை அரசியலமைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவநிலை தீவிரமாக இருப்பதால் அரபிக்கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று திணைக்களம் குறிப்பிடுகிறது. இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஊவா மாகாணம், அம்பாறை,
மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகனால் தாக்கப்பட்டு தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை அனுராதபுரம் பிரதேசத்தில் இப்பலோகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரிக்கட்டியாபகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் இப்பலோகம கிரிப்பிட்டியாகம பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய தந்தையொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் தலையில் பலத்த காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கொலையானவரின் 34 வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தினமும் தனது தந்தையை தாக்கி காயப்படுத்துவதாகவும் சம்பவத்தின் போது இருவரும் வீட்டில் வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞன் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு விடுக்கப்பட்டுள்ள 3 வருட சிறை தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெமண்டகொடையில் கடையொன்றில் பணிபுரிந்து வந்த இளைஞரை கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் ஹிருணிகாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அமில பிரியங்கர் என்ற இளைஞர் கடத்தி செல்லப்பட்டு குடும்ப தகராறை தீர்க்க முயற்சியில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவினால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் அமில பிரியங்கரை இது தொடர்பில் கூறுகையில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது நாடாளுமன்ற அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது என்பதை ஹிருணிகா பிரேமச்சந்திர இப்போது புரிந்து கொள்வார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் நீதிமன்ற வழக்கு 9 ஆண்டுகளாக இழுத்து செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் என்னால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை. நான் 4 முறை வேலையை மாற்ற வேண்டியிருந்தது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஓரளவு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தால் அது எனக்கு ஓரளவு நிவாரணமாக இருந்திருக்கும். இச்சம்பவத்தினால் தனது மகன் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது அப்படி இருந்தாலும் தவறு செய்வதற்கு முன் நாட்டில் சட்டம் உள்ளது என்பதை மக்களுக்கு நினைவூட்ட இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த உதாரணம். இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்க்க ஹிருணிகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தனக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இறுதியாக தண்டிக்கப்பட்டார். நாட்டின் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லாத தலைவராக மக்களை வழிகாட்டியவரது இழப்பு தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதியின் இழப்பாக உள்ளது. இந்நிலையில் அன்னாரின் உடல் கொழும்பில் மலர் சாலையில் நாளை காலை 9 மணியிலிருந்து மக்களது அஞ்சலிக்காக வைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் நாளை மறுநாள் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படும். மேலும் இறுதிக்கிரியைகள் குறித்து குடும்பத்தார் தகவல் வெளியிடவில்லை எனினும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இவரது பிரிவினால் துயருற்றிருக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர், நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் திரு இரா சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகியிருக்கிறார். அவர் மரணமடையும் போது அவருக்கு 91 வயது. நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லாத தலைவராக, மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார், பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார், சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார். அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இங்கே ஏஎஃப் ரேமண்ட்ஸ்லே நாளைக்கு காலையிலே 9 மணியில இருந்து
மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருகோணமலைக்கு உடல் எடுத்து செல்லப்படும். இறுதி ஈமக்கிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். அவருடைய பிரிவினாலே துயருற்றிருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களோடு சேர்ந்து அந்த துயரத்திலே பங்கு கொள்கிற அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறோம். கண்டி கொழும்பு பிரதான வீதியில் தங்கோவிட்ட மற்றும் பெவல்தெனிய பகுதிக்கு இடையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாடுதுறையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கலன்பிடுனு வெவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.